ஆனால் இந்த அரசாங்கம் கூடவே இன்னொரு விஷயம் இப்போ செய்யுதான் தெரியுமா உங்களுக்கு? இந்த கோடை வெயிலை தடுப்பதற்காக அதிமுக, பிஜேபி, நாம் தமிழர் எல்லாம் என்ன செய்கிறாங்கனாக்கா மோர் பந்தல், நீர்பந்தல், பழங்கள் கொடுப்பது, பலரசம் கொடுப்பதுன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்டாலின் அரசாங்கம் புதுசாக கோதுமை பியர் வெளியிட போகிறாங்களாம். சோசியல் டிஸ்டன்ஸ் பழகிக்கங்க. செய்தி பார்த்தீங்களா? கோதுமை பியர் உடம்புக்கு நல்லதான். இந்த டப்பா பொருது சத்து நிறைஞ்சது, உடம்பு நல்லா வலுவாத்துக்கு சத்தியமித்ரா குடிங்க, தெம்பா இருங்க. ஆளாளுக்கு ஒரு பிரச்சனை, அவரவர்க்கு ஒரு தொழில் என்றால் குடிமகன்களின் பாக்கெட்டில் இருப்பதை கொள்ளையடிப்பதுதான் டாஸ்மாகின் தொழில். நாய்கள் கூட ஓய்வெடுக்க விரும்பாத நாற்றம் பிடித்த டாஸ்மாக் பாரில் இப்போது வெளிநாட்டில் இருந்து கோதுமை பீரை இறக்குமதி செய்ய போகிறார்களாம். போதை ஏறி போய் தயார் பண்றியா? போதை ஏறாதனாலதான் தயார் பண்றான். உன் கடையில குடிச்சு மொட்டை போயில எப்படா போதை ஏறி இருக்கு? பொழுது சாய உள்ள வந்தப்படா குடிச்சுக்கிட்டே இருக்கப்படா. நீரா புளியதை தவிர போதை ஏற்ற பாடல. சூரிய பகவான் சுளுக்கெடுத்து வருவதால் பொதுமக்கள் நீர்மோருக்கு அலையும் நிலையில் குடிமகன்களுக்காக ஜில்லென்று பீர் விற்பனை செய்ய புதிதாக யோசித்து வருகிறது டாஸ்மாக் நிறுவனம். அந்த வகையில் காப்பர் போல்டு என்கிற வெளிநாட்டு நிறுவனத்திடமிருந்து முழுக்க கோதுமையால் உருவாக்கப்படும் பீரை இறக்குமதி செய்ய போகிறார்களாம். அமைச்சரே, விளம்பரப்படுத்தினால் நம் ஊர் மக்கள் ஆட்டு மூத்திரத்தை கூட சுத்த இளநீர் என்று ஒரு கை பார்த்து விடுவார்கள். அதுதானே மன்னா நமக்கு அசுர பலம். ஜெயலலிதா அவர்கள் வந்து அம்மா உணவகம் திறந்து வச்சாங்களா? உணவை சாப்பிட்டு பார்த்து திறந்து வச்சாங்களா? இப்போ நீங்கள் பீர் வெளியிடுறீங்களா? ஸ்டாலின் உதயநிதி உட்காந்து குடிச்சு பார்த்து தரம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரிவ்யூ சொல்லிட்டு வெளியிடுவீங்களா? விஷால் அவர்களுடைய படத்தை வந்து ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து கட்ட பஞ்சாயத்து நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பேசுகிற ஆடியோலாம் வந்து ரிலீஸ் ஆகி பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இது வந்து சிஎம்க்கும் சரி, கலெக்டருக்கும் சரி, திருச்சி எஸ்பிக்கும் சரி, எல்லாருக்கும் நான் வந்து சொல்ல விருப்பப்படுறது, இதுக்கு பேர் கட்ட பஞ்சாயத்து. விஷாலுக்கே இந்த கதினா நாளைக்கு வந்து ஒரு புதுமுக நடிகனுக்கோ இல்ல ஒரு ப்ரொடியூசருக்கோ என்ன கதின்றது. இந்த படம் ரிலீஸ் வரைக்கும் எவ்வளவு பிரச்சனை கொடுப்பீங்க? யாரெல்லாம் கொடுக்குறீங்கன்னு உங்களுக்கே தெரியும். எவ்வளவு கொடுப்பீங்க? இல்ல விடுங்க, நான் ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இருக்கேன். நான் எதுக்கும் பயப்படாதவன். நானே வந்து திணறேன் பாருங்க, திணறேன். என்னடா செய்யறது அப்படின்ட்டு. அது ரொம்ப கஷ்டம். ஆபத்தானவர்கள் இவர்கள். யார் கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க? யார் விஷால் அவர்களுடைய படத்தை வந்து ரிலீஸ் பண்ண விடாம வந்து செய்யறாங்க? ரெட் ஜெயின் தான் சொல்லிட்டாரு அவர். அதுக்கு முன்னாடி இல்ல, அவர் நண்பர் தானே. உதயநிதி வந்து விஷால் அவர்களுடைய நண்பர் தானே. பிரச்சனையே அதானே. நீ நண்பனா இருந்தா குத்துனா கூட வெளியே சொல்லக்கூடாதுன்றதெல்லாம் என்ன சொல்றது, படத்துக்கு செட் ஆகும். ஒன்னு சொல்றேன் ரவிண்ணா, உனக்கு ஏதாவது பழைய ஃப்ரெண்ட் இருக்காங்களா? நம்பாத. அது ஒண்ணு இல்லடா. சமயத்துல நம்ம சைடு இருக்கிறவனே சேம் சைடு கோல் போட்டுருவான். உன் நண்பன் வாடா போடா ஃப்ரெண்ட்ஸு. ஸோ சக நண்பன் மீது உனக்கு எவ்வளோ ஒரு காழ்ப்புணர்ச்சி இருந்தால் ரெட் ஜெயின் மூவி அவர் படத்தை வெளியே விடாமல் தடுக்கும்னாக்கா அதற்கு முன்பாக நடந்த சம்பவத்தை கோர்வையாக வச்சு பாருங்களேன். இந்த பெருவெள்ளம் பாதிப்பு வெளிவந்த போது விஷால் காணொலி வெளியிட்டார் பார்த்தீங்களா? ஒரு வீடியோ போட்டார். தண்ணி நிற்கிதுன்னு சொல்லிட்டு, தண்ணி அதிகமாக நிற்கிது, எங்கள் வீட்டில் வயசானவங்க இருக்காங்க, நான் அண்ணா நகரில் இருக்கிறேன், என் வீட்லேயும் இந்த நிலைமைன்னா இப்போ மற்றவங்கலாம் என்னன்னு போட்டார். நம்ம 4000 கோடி திருடினதை கண்டுபிடிச்சி பேசுகிறாப்புல அப்படின்ற மாதிரியான ஒரு கோணத்தில் அவர் மீது ஒரு வன்மம். என்னை விட அதிகமா சம்பாதிக்கிற திமிரா உனக்கு? உன்னே வச்சுக்கிறேன். இவனை எப்படி தூக்குறது? அப்போது விஷாலுக்கு முதுகுல குத்தி துரோகம் செஞ்சிருக்கக்கூடிய நபர் யாராக இருக்கிறார்? அவரே சொல்கிறார் ரெட் ஜெயின் உதயநிதின்றது தான் அதோடைய பொருள். இப்போ உதயநிதி அவர்கள் தான் இந்த விஷால் அவர்களுடைய படத்தையும் வந்து தடுக்கிறாங்க. உதயநிதி தான் பல பேருடைய வாழ்க்கையில் மண்ணை வாரி போட்டிருக்காருன்றது தான் அடுத்தடுத்து நிறைய விஷயம் வந்துகிட்டு இருக்கு. ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. இன்னும் சொல்ல போனால் மாமன்னன் படத்தில் நிறைய பேருக்கு வந்து அதாவது பாதி சம்பளம் கொடுத்துட்டு முழு சம்பளம் கொடுத்த மாதிரி கையெழுத்து வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ கொடுமை பாருங்களேன். இல்லை, கதை அமைப்பு வந்து ஏழை மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உழைக்கிறதாக கதை. எந்த கதை? இல்லை, மாமன்னன் கதை. ஆனால் பின்னாடி வந்து பாதி சம்பளம் தான் கொடுத்து சோறுதான் திங்கிறியா பேப்புனே இந்த பொழப்புக்கு 4 பேர் கிகோலோ பையா. ஆட்சியில் இருக்கணும் நீங்கள் என்ன வேணால் செய்யலான்ற ஒரு ஆணவம் இருக்குல்ல, எவ்வளோ நாளைக்கு நீடிக்குன்னு நினைக்கிறீங்க? 2 வருஷம் போகுமா அதிகபட்சம்? அதுக்கப்புறம் நீ அமைச்சரும் கிடையாது, எம்எல்ஏ கிடையாது, பழையபடி நீ சினிமா ஃபீல்டுக்கு தான் போகணும். நீ எப்படி போகிற, என்ன பண்ண போகிறத நம்ம பார்க்க தானே போகிறோம். என்ன ஆணவத்துல ஆடுறியா? ஆணவம் செருப்பு மாதிரி, அது நம்ம காலுக்கு கீழே இருக்கணும். அதை தூக்கி உன் தலைக்கு மேல வச்சேன்னு வச்சுக்க, அப்புறம் நீ செருப்பு மாதிரி ஆளாளுக்கு மிதிச்சு சட்னி ஆக்கிடுவாங்க. சென்று விநாயகர்
அடுத்த தடவை வரமாட்டாங்கன்றீங்களா? ஆ? அடுத்த தடவை வரமாட்டாங்கன்றீங்களா ஆட்சிக்கு? ஜென்மத்துக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. குறைஞ்சபட்சம் 10 ஆண்டு திமுக தலை தூக்குவதற்கு வாய்ப்பே கிடையாது. இந்த போதைப் பொருள் சம்மந்தப்பட்டமா ஜாஃபர் சாதிக்னு ஒருத்தன் மாட்டினான்ல, அவனை பற்றி முதல் முறையாக பொதுக்கூட்டத்தில் பேசினார். அதாவது என் கட்சியிலேருந்து ஒருத்தன் போதைப் பொருள் கடத்தினா அவன் மாட்டின உடனே நான் கட்சியை விட்டு நீக்கிட்டேன். ஆனால் தமிழ்நாட்டில் இதை வைத்து போதைப் பொருள் கலாச்சாரம், போதைப் பொருள் அதிகமாக இருப்பது போல் மோடி வந்து ஒரு தவறான விஷயத்தை இங்கே பரப்புகிறார், இது பிரதமர் பதவிக்கு அழகு இல்லைன்னு பேசினார். நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே கேளுங்க. சோறு திங்க வேற என்ன கேக்குறா? ஏண்டா அவன் புள்ளைய பார்த்தா புத்தி விடுமாடா? ஏண்டா அவங்க அப்பா இருக்கானே, அவங்க அப்பாவா இவனை சொல்றாரு, அப்பா அறிவிக்கமாடா? நாசமா போவேன், அழிஞ்சு போவேன். நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லா இருக்க மாட்டா. வாங்க தங்கச்சிங்களா, அந்த வழக்கு பார்த்துட்டு வாங்க அந்த பக்கம். உங்க பிள்ளைக்கு ஒருத்தர் வேலை வச்சார்ல சனாதன மேட்டர் பேசி, உன் பிள்ளை தலைக்கு வேலை வச்சாலும் எவ்வளோ பாதுகாப்பு கொடுத்தீங்க? கண்ணகி நகரில் நான் போன அந்த சம்பவத்துக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? நாங்கள் சென்னையோட பூர்வ குடிகள், குடிசை மாற்று வாரியம்ன்ற பேரில் ஒரே நாளில் கொண்டு வந்து எங்களை அடைச்சிட்டாங்க சார். கஞ்சா விற்கிறவன், போதைப் பொருள் விற்கிறவன், கொலை பண்ணுறவன், கற்பழிக்கிறவன், இந்த பக்கம் வந்து எல்லா வேலை செய்யக்கூடிய அயோக்கிய பலனோட எங்களை கொண்டு வந்து போட்டாங்க. இந்த கண்ணகி நகர்னு பேர் வச்சாங்கல்ல, அதுக்கு பதிலாக பேசாமல் கலைஞர் நகர்னு பேர் வைங்கன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் சார்? ஊர்ல நொண்டி நோசக்கா, வெந்தது வேகாது, பெட்டி கடையில கடன் சொன்னது, பீடியை கிள்ளி குடிச்சது, சந்த கடையில கருப்பி திருடிட்டு கொண்டது, இந்த மொத்த கோபம் கிடக்குதா? அப்போ காவல்துறையை நீங்கள் செயல்பட விடாமல் வச்சு கொண்டிருக்கீங்க. ஏன்னா கள்ளச்சாராய மரணம் நம்ம தமிழ்நாடு நடந்துச்சு, அதுக்கு அடுத்த நாளே 6000 வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த விஓக்கள் வெட்டி படுகொலை செய்யப்படுறதுக்கு காரணம் யார்? ராணுவ வீரர்கள் வெட்டப்படுறதுக்கு காரணம் யார்? பத்திரிகையாளர்கள் வெட்டப்படுறதுக்கு காரணம் யார்? இன்னைக்கு வரைக்கும் இதுக்கு தீர்வு வெட்டப்படவே இல்லைல்ல. தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும், மறுபடியும் சொல்றேன், யாரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுப்பேன். முடிஞ்சிருச்சுல்ல. ஸ்டாலின் அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் வந்து மேற்கொள்றாரு. அதாவது வந்து ஓய்வுக்காக வந்து வெளி மாலத்தீவ்ஸ் அது மாதிரி இடங்களுக்கு வந்து போறாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து அரசாங்கம் மறுத்திருந்தாங்க. நீங்க கூட அது குறித்து பேசியிருந்தீங்க. அதாவது காலையில் ஒரு செய்தி பார்க்குறோம், இந்த சுட்டரிக்கும் இந்த கோடை வெயிலை தடுப்பதற்கு ஸ்டாலின் தலைமையில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கு. சரி, என்னென்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க பார்த்துட்டீங்கன்னா, சாயங்காலம் ஒரு நியூஸ் வருது, முதல்வர் குடும்பத்துடன் வந்து மாலத்தீவு சுற்றுலா போறாரு. என்னடா கமல் மாதிரி அடிக்கடி கெட்டப்பா மாறுற? சிங்கப்பூர்ல ஒரு முருகன் கோயில் இருக்கு. சிங்கப்பூர் முருகனா? அழகு குத்த போறேன். ஏன்டா என்கிட்ட சொன்னீனா உனக்கு நான் உடம்பெல்லாம் அழகு குத்துவனே. ஏன்பா தூக்குறீங்க? உன்னை அமுக்கத்தாண்டா. காமெடி டைம், இப்போ உனக்கு சீரியஸ் டைம்டா. சரி, என்னடா இது, இதுதான் அப்போ அந்த நடவடிக்கையா? அப்போ நீங்கள் போகிறீங்களா? நாங்களாம் இவர் தானே சொன்னார், தமிழ்நாட்டு எல்லா மக்களும் நம்மளுடைய குடும்பம், கலைஞர் குடும்பம், எங்கள் குடும்பம், எங்களையும் சேர்த்து கூட்டு போக வேண்டியதானே? ஆமா வாங்க போலாம். நீ வந்தா கொலை பண்ணிடுவே உன்னை. நான் எங்கனே வரேனே? நீங்களா பெரியவங்களா பார்த்து பேசி அது இந்த லவ் உருப்பட. சரி, மாலத்தீவ்ஸ் போகிறதா இருந்தது, இப்போ எங்கே தெரியுமா மாற்றிட்டாங்க? கொடைக்கானலாம். ஏன் மாலத்தீவ்ஸ் கொடைக்கானலாம் மாறிச்சு? மாலத்தீவ்ஸ் போனீங்கன்னா மோடியை பிடிக்காதாங்கன்னு உடனே டக்குன்னு பிளானை மாற்றிட்டாங்க. கொடைக்கானல். இவ்வளவுதான் திமுக எதிர்ப்பு. இதுதான் சவுண்ட். அரசியல வெளியில சவுண்ட் பலமா கொடுக்கணும். ஆளை பார்த்தோன்னு கூனி குறியா